record on this computer. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana Timirandasya Jnananjanaya Shalakaya Shakshur Unmilitam Yena Tashmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobishtam Stapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Tadaswa Padandikam. He Krishna Karuna Sindhu Dina Pandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastude. Tapta Kanchana Gaurangi Garade Vrindavaneshwari Vrishabhana Shute Devi Pranamami Haripriye. Vancha Kalpadarubhyasya Kripa Sindhubhya Evacha Patitnam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. எல்லாருக்கும் வணக்கங்கள் வந்தனங்கள். தேர்ட் சாப்டர் உடைய எனான்சேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 5th சாப்டர். அங்கேயும் கர்மயோகத்தை பற்றி தான் நம்ம படித்தோம். சோ அந்த கர்மயோகம் வந்து கிருஷ்ண உணர்வில் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 5th அத்தியாயம். ஜஸ்ட் 1 செகண்ட். கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு படிக்க போகின்றோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ ராதா கோவிந்தா டிடிஸ்க்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு நாம இந்த செஷனுக்குள்ள போகலாம். சோ அர்ஜுனன் உடைய குழப்பம், மீண்டும் அவனுக்கு குழப்பம். சோ 2nd சாப்டர் முடிஞ்சு 3rd சாப்டர் வந்தப்போ துரத்தல் மற்றும் செயல்படுதல் எது ஏகம் வதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வச்சாரு. அதே மாதிரி மீண்டும் வந்து அவருக்கு குழப்பம் வருகின்றது. ஏன்னா இது எல்லாமே சம்மரி வரும் உங்களுக்கு 2nd 3rd 4th சேர்த்து வச்சு நம்ம வந்து, ஏன்னா கர்ம சந்நியாசத்தை பத்தியும் பார்த்துட்டா கேட்டிருக்காரு சிலது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா சாக்ரிஃபைசஸ், நேத்து நம்ம படிச்ச அந்த டிரான்சிடென்டல் நாலேஜ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு யோகி, ஒரு கர்ம அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கர்மி, அதுக்கப்புறம் ஒரு ஞானி. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா சாதுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மகாத்மாக்கள் சிலது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து தியாகங்கள் செய்வார்கள் இல்லைங்களா. அதாவது அவங்களுடைய ஆசைகள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டுப்படுத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா they will sacrifice many things for the லோக கல்யாணத்துக்கோசரம். ஸோ அது வெவ்வேறு விதமான ஒரு இது என்னது பாத்தீங்கன்னாக்கா ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்றது. மெடிடேஷன், தியானம் பண்ணுவாங்க. அந்த தியானத்துல பாத்தீங்கன்னாக்கா மனதை ஒருநிலைப்படுத்துதல், அதுக்கப்புறம் எப்படி உட்கார்றது, இதெல்லாமே வந்து அஷ்டாங்க பயிற்சியில வந்து நம்ம வந்து படிப்போம். சோ கட்டுப்படுத்தப்பட்ட மனதென்னும் அந்த நெருப்புல பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து அந்த மனம் என்னும் நெருப்புல பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய இந்த பௌதிக ஆசைகள் இந்த புலன்களுடைய செயல்கள் அனைத்தையுமே தியாகம் செய்வார்கள் சில பேர். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா புலன்களின் செயல்கள், அதாவது தன்னிச்சையாக இந்த புலன்கள் என்னென்ன செய்யுமோ அந்த செயல்களை, அந்த புலன்களை தன் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடுபடுவார்கள். சோ ஒரு விதத்துல இந்த பௌதிக செயல்கள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான மார்க்கத்திற்கு அவர்கள் செல்வார்கள். அதுதான் நாம வந்து படிச்சது நேத்து, ஆழ்நிலையான அறிவுண்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனர் மீண்டும் ஒரு குழப்பம். அதாவது வாசிங்க மாதாஜி, கலைவாணி மாதாஜி உங்களை கோஹோஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? எஸ் வாசிக்கிட்டீங்களா மாதாஜி? அர்ஜுன உவாச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் சசம்சசி யச்ரேய யதோ ஏகம் தன்மே ப்ருஹுசு நிச்சிதம். எஸ் பாத்தீங்கன்னாக்கா முதலில் செயலை துறக்கவும், அதாவது இவர் இந்த 2nd 3rd சாப்டர்ல இருந்தே அது எல்லாத்தினுடைய சம்மரியாவே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கார். யாரு? நம்ம அர்ஜுனர். செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்தீர். இவை இரண்டில் சிறந்த நன்மை தருவது எது என்பதை தயவு செய்து விளக்குவீராக. இந்த கன்ஃபியூஷன் எதுக்கு அர்ஜுனருக்கு வரது? அவர் செயலை துறக்க சொல்லவே இல்லை, அவர் செயல்களின் பலன்களை துறக்கத்தான் சொன்னார். சோ இங்கேயும் அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அர்ஜுனருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். செயலாற்ற வேண்டும், செயல்களின் பலன்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்.
அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கணும். ஆனா செயல்களை அவருக்காக செய்யணும், பக்தியோடு செயல்படணும். இதுதான் வந்து பகவான் சொன்னதே. ஆனா அதை வந்து கரெக்டா புரிந்து கொள்ளாமல் ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. இந்த குழப்பத்துக்கான காரணங்கள் எல்லாமே இதுதான் அப்படிங்கறது வந்து சம்மரியா நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ வறண்ட மன ஊகங்களை விட பக்தி சேவை சிறந்தது. அது கரெக்ட் தானே? பாத்தீங்கன்னாக்கா அதாவது மனோரதங்களால் ஆன தத்துவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம கற்பனைகளுக்கு ஏற்க வரக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சில சமயம் மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிச்ச சமயத்துல நீங்க தத்துவங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்ப யாரோ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க விதண்டவாதமும் தத்துவங்களும் வறட்சியான தத்துவங்களை பத்தி நீங்க பேசுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. அதையே வந்து நீங்க இத பக்தி பண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பா அவர்கள் அந்த கஷ்ட காலத்துல நீங்க யார வேணாலும் பாருங்க, கடவுளை தான் தேடுவார்கள். சோ யார தேடுறோமோ இல்லையோ கண்டிப்பா கடவுளை தேடுவோம் நம்ம. சோ அது பக்தி சேவையில பாத்தீங்கன்னாக்கா the ஸ்வீட்னஸ் எப்பவுமே அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இனிமை உள்ளது. பக்தி சேவையில வந்து பாத்தீங்கன்னாக்கா யூ வில் ஃபீல் மோர் பிளஷர். ஆக்சுவலி அதுல வந்து நமக்கு வந்து மன ஈர்ப்பு வந்து ஜாஸ்தி. அதனால ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய் பக்தி சேவையை பத்தி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா நார்மலான ஒரு அதாவது பிறவி இருக்கக்கூடியவங்களுக்கு, நார்மலான மனதுடையவர்களுக்கு. ஆனா ஏத்திஸ்ட் தனமா இருக்கிறவங்களுக்கு போய் சொன்னீங்கன்னாக்கா அவங்க அதையே வந்து ஆப்போசிட்டா பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் யூ ஹாவ் டு திங்க். ஓகேங்களா? நார்மலா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க கஷ்ட காலத்துல இருக்கும்போது நீங்க இந்த பகவானை இப்படி சேவிச்சீங்கன்னா உங்களுக்கு நல் மார்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பா அவங்க அதை சிரம் மேற்கொண்டு செய்வார்கள். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா வறண்ட மன யூகங்கள் பாத்தீங்கன்னாக்கா அது நமக்கு என்னைக்குமே வந்து நன்மையை பயக்காது. அது எல்லாமே கற்பனையினுடைய அவுட்கம்ஸ் தான். சோ இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு நாம நினைப்போம். ஆனா அதுல வந்து 100% பெர்ஃபெக்டா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னா அது நம்மளால சொல்ல முடியாது. 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னாக்கா ஞான யோகத்தின் மேலதான் பகவான் வந்து கவர் பண்ணார். நான் உடல் இல்லை அப்படின்ட்டு அந்த அந்த ஆன்மாவனுடைய இயல்புகள், அதனுடைய அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய சைஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீவாத்மா என்ன பரமாத்மா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நாம வந்து பார்த்தோம். நமக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இது எல்லாத்தையுமே கிருஷ்ணர் வந்து ஆன்மாவின் அறிவை பற்றி 11th இருந்து 30th ஸ்லோகம் வரைக்குமே விவரிச்சார். அதுக்கப்புறம் அது வந்து ஞான யோகத்தின் மீது. அதுக்கு அடுத்து 31 to 37 பாத்தீங்கன்னாக்கா கர்ம யோகத்தின் மீது. நிஷ்காமக பக்தி உணர்வுல நீ செயல் புத்தி யோகம், சாரி புத்தியோகம் வந்து பின்னாடி. அதாவது பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட கடமை என்ன, வர்ணாசிரம தர்மம் பிரகாரமே நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் என்னென்னன்றதை பத்தி அவர் வந்து விளக்கினார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா 42 to 45 பாத்தீங்கன்னாக்கா கர்மகாண்டா மோட்ல வேலை செஞ்சீங்கன்னாக்கா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பலநோக்கு செயல்கள் மேல் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் நம்மளுடைய கர்மங்கள் அனைத்தும் செய்தால் அது நமக்கு வந்து இந்த பௌதிக வாழ்க்கைக்கு வந்து பந்தப்படுத்தி விடுகின்றது. நாம மீண்டும் அந்த சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து காரணங்களை சொன்னார். பல செயல்பாடுகள் என்றால் பலநோக்கு செயல்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 46 to 53 பாத்தீங்கன்னாக்கா பக்தி சேவையில் பௌதிக பந்தத்திலிருந்து பிரிக்கப்படுவதை விளக்குகின்றது. கண்டிப்பா இது உணர வேண்டிய ஒரு உண்மை. இது நீங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க வந்து பகவானுக்கு எந்த கைங்கரியம்னா செய்யுங்க. ஒரு கோயில்ல போயிட்டு கிளீனிங் ப்ராசஸ் கூட பண்ணுங்க, அங்க வந்து ரங்கோலி போடுங்க, பகவானுக்கு மாலை தொடுத்து கொடுங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து யூ வில் கெட் அந்த செயல்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களையே மறந்துதான் நீங்க செய்வீங்க. இதை நீங்க வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். சோ நான் இந்த செயல் செய்யறேன் பகவானே எனக்கு இதை காப்பாத்துலாம் நம்ம என்னைக்குமே அந்த சமயத்துல கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். நமக்கு கஷ்டம் இருக்கு வழிகாட்டுன்னு கேட்கறது வேற. ஆனா வந்து ஒரு செயலை செய்துவிட்டு அதுக்கு பலன் எதிர்பார்த்து செய்வது என்பது பாத்தீங்கன்னாக்கா கர்ம காண்டா மோட்ல தான். அவங்க சாமானியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்தியில வரவே மாட்டாங்க. பலன் வந்து 100% எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறவங்க வந்து பக்தி சேவையில முன்னேறுவதே கிடையாது. அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார் என்பதையும் சில பேர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனா ஒரு நார்மல் டிவோட்டி எந்தவித ரிலேஷன்ஷிப் இல்லாம பகவான் கிட்ட இருந்தாலும் போய் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரோம் இல்லையா, நீங்க வந்து யூ நீட் டு அப்சர்வ் திஸ். நீங்க வந்து கண்டிப்பாக அங்க ஒரு கைங்கரியம் பண்றீங்கன்னாக்கா உங்க முழு மனதோட கண்டிப்பா நீங்க செய்வீர்கள். அது ஒண்ணுதான் நமக்கு நம்ம தட் லெவல் வி நீட் டு மெஷர்.
நம்ம அதே வீட்டுல பண்ணும்போது நிறைய இடத்துல நம்ம மனசு அலைப்பாயும் இல்லைங்களா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே அவ்வளவு இருக்கு. நிறைய பக்தர்கள் வருகின்றார்கள். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில்ல இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட வருவாங்க. நம்ம வீட்டுல வந்து கம்மியா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லாம இருக்காது. ஏன்னா நம்ம கம்மியான ஜனங்க நம்ம 2 பேரோ 4 பேரோ தான் நம்ம வீட்டுல இருப்போம். ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான ஜனங்க வந்து சாமியை வந்து பாத்தீங்கன்னாக்கா தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வில் கெயின் மோர் பாசிட்டிவ் எனர்ஜி. அங்க போயிட்டு வந்தாலே நம்ம ஆரோக்கியம் கூட பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். பிகாஸ் வி கெயின் மோர் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜினுடைய உற்பத்தி எதனால வருதுனாக்கா நாம செய்யக்கூடிய பக்தி சேவனையால் தான் வர்றது. அது தட் இஸ் த ரூட் காஸ்ட். ஸோ பக்தி சேவையினுடைய அவுட்கம் தான் பாசிட்டிவ் எனர்ஜியே அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பக்தி சேவையால் பாத்தீங்கன்னாக்கா அவ்வாறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தி சேவை பாத்தீங்கன்னாக்கா நம்மளை இந்த பௌதிக உலக வாழ்க்கை பந்தத்திலிருந்து நமக்கு லிபரேஷன், அதாவது பாத்தீங்கன்னாக்கா விடுதலைக்கான வழியை வந்து காட்டுகின்றது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் அவர் வந்து சொன்னாரு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா சிதாதீர் முனியை பத்தி நம்ம வந்து படிச்சோம். அதுல நிதான புத்தி உடைய மனிதரை பற்றி நாம படித்தோம். புத்திசாலி, வைஸ்லி பர்சன். 3வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னாக்கா 17-18 ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஞான தளத்தில் ஒரு நபருக்கு எந்த கடமையும் இல்லை என்பதை விளக்கினார். கரெக்ட். அதாவது ஞானம் கலந்த அந்த கர்ம யோகத்துல பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே நமக்கு இங்க வந்து எந்த கடமைகளுமே செய்யறதுக்கு கடமைகள் என்று செய்வதற்கு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம இந்த பௌதிக உலகத்திற்கு வந்த பிறகு இங்க சர்வைவல்காக நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பகவானுடைய கைங்கரியம் நினைச்சுட்டு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் என்பது எதுவுமே கிடையாது அப்படிங்கறத வந்து நாம உணர முடியும். நெக்ஸ்ட் வந்து 4வது அத்தியாயத்துல வந்து 33வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா அனைத்து வகையான தியாக வேலைகளும் ஞானத்தலத்தின் வந்து உச்சமடைகின்றது. அதாவது ஒரு ஞானி, ஒரு யோகி, இவங்க எல்லாமே தன்னுடைய அதாவது பாத்தீங்கன்னா மனம் என்னும் அந்த இதுல போயிட்டு தே வில் சாக்ரிஃபைஸ் மெனி திங்ஸ். சில பேர் சிலதெல்லாம் விட்டுருவாங்க இல்லைங்களா? சில பேர் வந்து பேசும் கேட்கும் இதை கூட வந்து விட்டுருவாங்க. ஸோ பாத்தீங்கன்னாக்கா நல்லதுதான் நம்ம கேட்கணும் இல்லையா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து அதிகமா பேச மாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமாக யாருடைய அந்த வம்பு தும்பு கதைகள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் ஒரு சிலர் தள்ளப்படுவது எதனாலனாக்கா ஞானத்தை விருதி செஞ்சிருக்கும் பொழுது they will elevate like that. simply they won't gossip பண்றது இதெல்லாமே பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புலன்கள் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கண்ணால பாக்குறது, டங்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. அதே மாதிரி இந்த உணவு முறையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. ஸோ இந்த 2 பேசுற பேச்சும் இதுதான் ஃபர்ஸ்ட் urge டு கண்ட்ரோல் த ஸ்பீச். அது ரொம்பவுமே முக்கியம் நமக்கு ஆக்சுவலி. இவ்வாறாக இதெல்லாமே வந்து தியாக வேலைகளாக பாத்தீங்கன்னாக்கா இந்த தியாக வேலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னாக்கா ஞானத்தில் வந்து உச்சமடைகின்றது. தட் இஸ் கல்மினேட்டிங் இன் தட். சோ 4வது அத்தியாயத்துல கடைசியில பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் வந்து எழுந்து எவ்ரி அத்தியாயம் பகவான் அவருக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னாக்கா உன்னுடைய கடமை எழுந்து போர் புரியதான் வேண்டும் என்று சொல்கின்றார் பகவான். இதனால் மீண்டும் அர்ஜுனனை வந்து கைவிடு அல்லது வேலை செய், அதாவது பாத்தீங்கன்னாக்கா செயல்படு அப்படின்ட்டு. எதை கைவிட சொல்கின்றார் என்றார் பகவான், நீ பலன்களை எதிர்பார்த்து உன்னுடைய கர்மங்களை செய்யாதே, அததான் வந்து கைவிடுன்னு சொல்றார். பலன்களை கைவிடு. பலன் வந்து பகவான் கையில கொடுக்கணும், நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவர் என்ன கொடுக்குறாரு அதை ஏத்துக்கணும். ஆனா நம்முடைய கடமை என்னன்னாக்கா நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படிங்கிற அந்த பட்சத்துல பகவானுடைய கைங்கரியமா நினைச்சு நம்ம அந்த வேலைகளை செய்ய வேண்டும். எஸ் மாதாஜி, நெக்ஸ்ட் ஸ்லோகம் வாசி. ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகஸ்ய நிஸ்ரேயசா கரௌ உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. எஸ், பகவான் பாத்தீங்கன்னாக்கா அதாவது கர்ம சந்நியாசமா கர்ம யோகமா நிஷ்காம கர்ம யோகமா எது பெட்டர்? பகவான் வந்து கர்ம யோகம் தான் உசந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து மகாபாரதத்திலே நம்ம பீஷ்மாரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டு மகாராஜையும் எடுத்துக்கலாம். நம்ம பாண்டவர்களுடைய தந்தையான பாண்டுவையும் நம்ம எடுத்துக்கலாம். பீஷ்மர் வந்து
ராஜ்யத்தை ஆள மாட்டேன் அப்படிங்கிற அந்த பிரதிஜையை வந்து அவர் எடுத்துட்டார். தன்னுடைய சித்திக்காக வந்து அவர்களுடைய வாரிசு தான் அந்த ஆளுமை வரணும், தன் தந்தையுடைய சுகத்துக்காக நான் என்றும் சேவகனாகவே இருப்பேன் அப்படின்ட்டு தான் அவர் வந்து ரட்சித்து காப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் எடுத்துக்கினார். அதர்மம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா தர்மத்தை அறிந்த அவர் வந்து அந்த பிரதிஜையை வந்து கடைசி வரைக்குமே காப்பாற்றும் பிரம்மச்சரியத்தை வந்து காப்பாற்றினார். உண்மையிலேயே அது உசந்ததான ஒரு பிரதிஜை தான். ஆனா அந்த பிரதிஜைனால பாத்தீங்கன்னாக்கா அதர்மங்கள் வரும்பொழுது தடுத்து நிறுத்த முடியவில்லை. சோ பகவான் என்ன சொல்றாருன்னாக்கா அதர்மங்கள் வரும்பொழுது நம்மளுடைய பிரதிஜை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் பண்ணாம நம்மளுடைய இந்த ப்ராமிஸ வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது இல்லைங்களா? சோ அவர் அந்த பிரதிஜையை அவர் மேற்கொண்டதால் பாத்தீங்கன்னாக்கா கர்ம சந்நியாசம் இல்லையா அது. சோ கர்ம யோகியாக அவர் வந்து அந்த டிசிஷன் அவர் எடுத்திருந்த அந்த சமயத்துல அவருடைய பிள்ளைகள் வந்து தர்மத்தையே எடுத்து பரிபாலிச்சிருப்பாங்க. இந்த மகாபாரதம் என்னும் போர்வும் வந்திருக்காது, இந்த இவ்வளவு பெரிய அழிவும் வந்திருக்காது. சோ அவரும் அந்த இடத்துல கோட்டை விட்டார். அதே மாதிரி பாண்டுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜ்யத்தை வந்து அந்த ஆளுகின்ற அந்த இதை வந்து பதவியை வந்து விட்டு கொடுத்துட்டு அவரும் வந்து சந்நியாசத்துக்கு போயிடுறாரு ஆக்சுவலி. சோ அவரும் அதை விட்டு கொடுக்காம போயிருந்த நாட்டை ஆண்டு இருந்தால் அட்லீஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தர்மராஜர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசாள்வதற்கான பாக்கியம் அவருக்கு வந்து கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அதுக்கு அவர் போட்டி போட வேண்டிய அவசியமும் இல்லை, யாருமே அவரை வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. சோ ஒரு கர்ம, இது எதுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன்னாக்கா கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகி என்பது உசந்தது அப்படின்றதுதான் பகவானுடைய குறிக்கோள். அதாவது நாம எப்பவுமே வி நீட் டு ஒர்க், அதாவது இன்ஆக்டிவ்னஸ் வந்து பகவான் என்னைக்குமே வந்து உயர்வா சொல்ல, ரெண்டுமே விடுதலைக்கு உகந்ததுதான். அது கர்ம சந்நியாசம் என்பது ரொம்பவும் டீடியஸ் ப்ராசஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்டிஸ். ஆனா கர்ம யோகியாக நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக இந்த பௌதிக பந்தத்திலிருந்தும் நாம விடுதலை அடையக்கூடிய மார்க்கம் உண்டு. அதுதான் நாம் தெரிஞ்சுக்கணும். சோ செயலை துரத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். அதாவது சந்நியாசமும் சரி, நம்ம வந்து கர்மயோகியாக இருப்பதும் சரி பாத்தீங்கன்னாக்கா அதுவும் பக்தியோடனாக்கா நிஷ்காம கர்ம யோகம் இது. சோ இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து முக்திக்கு ஏற்றதாகும், லிபரேஷன். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்ததாகும் சொல்லிட்டு கர்மயோகோ ஏ விசிஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டார். அதுவே சிறந்தது, விசிஷ்யதே என்றால் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கர்ம சந்நியாசத்தை வந்து அவர் வந்து உயர்வாக சொல்லவில்லை when compared to the கர்மயோகி. சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரி. இவர் மன்னர் நிர்கா என்பவர் பாத்தீங்கன்னாக்கா கர்மகாண்டா மூட்ல வேலை செய்தவர். அவர் வந்து அதாவது அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுடைய பலன்கள் தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கே வரணும். அவர் செய்யக்கூடிய தர்மங்கள் அனைத்தும் அதன் பலன்கள் எல்லாம் தன்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு தன்னுடைய இருமைக்கே வரணும்னு நினைக்கக்கூடியவர். சோ இவ்வாறாக அவர் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இஸ் இன் செல்ஃபிஷ், அதாவது கர்மகாண்டா மோட். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிராமணர் வராரு. சோ அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் கிட்ட வந்து பிராமணர்கள் வந்து கேட்கறது ஒரு பசு இருக்கக்கூடத்துக்கு ஒரு நிலம் கொஞ்சமா நிலம் வேணும்னு கேட்பாங்க. அங்கேயே அவங்க வந்து அதை பயிர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பால் அதை வச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா தே வில் சர்வை. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுத்து, அதாவது வேதங்கள் சொல்லி கொடுத்து, வேட பாடசாலை சொல்லி கொடுத்து அதுல வரக்கூடிய இன்கம்லாம் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவ்வாறாக ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சில பசுமாடுகள் சில கொஞ்சம் நிலம் வாங்கிட்டு போனார். அதுல ஒரு பசுமாடு பாத்தீங்கன்னாக்கா திரும்பியும் அந்த மாட்டு கொட்டைக்கே வந்து சேர்ந்து விடுக்குது, தானம் அளித்த ஒரு மாடு. நெக்ஸ்ட் இன்னொரு பிராமணர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கும் வராரு. அவருக்கும் என்ன பண்றாருன்னா இருக்கக்கூடிய பசுக்கள்ல வந்து தானத்தை கொடுக்கின்றார் மன்னர் நிர்கா. ஆனா ஏற்கனவே கொடுத்த அந்த பசுவை தான் இந்த இரண்டாவது நபரான பிராமணருக்கு வந்து கொடுக்கின்றார். அது மன்னரால ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியறது கிடையாது. சோ அதை வந்து வாங்கிட்டு போன அந்த பிராமணருக்கு வந்து தெரியும். சோ மீண்டும் என்ன, அதாவது திரும்பி இங்க வந்துடுத்தேன்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின, அதாவது தானம் வாங்கின அந்த பிராமணர் வந்து வராரு. நீங்க எப்படி எனக்கு தானம் வழங்கிய அந்த பசுவை வந்து இன்னொரு பிராமணருக்கு வந்து தானமாக வழங்க முடியும் அப்படின்ட்டு வந்து கேட்கிறார்.
அதுக்கு அவரு நம்ம மன்னர் சொல்றாரு, எனக்கு அது தெரியாமல் கொடுத்து விட்டேன், நான் இன்னொரு பசுமாடை கொடுக்கின்றேன், வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின பிராமணர் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது, சபித்து விடுகின்றார். சோ அவர் வந்து மறுபிறவியில பாத்தீங்கன்னாக்கா பல்லியாக, பெரிய பல்லியாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிணத்திலேயே ஆழ்ந்துட்டு, ஹெவியான அந்த உடலோட வெளியே வர முடியாம அந்த கிணத்திலே வந்து விழுந்து கிடக்கின்றார். சோ இது வந்து பிருந்தாவனத்துல ஒரு பூங்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கிணறு. சோ பகவான் இந்த மூலம் பிரபஞ்சத்திற்கு வந்து வந்தப்போ சோ அங்க விளையாடின்னு இருக்கும் பொழுது அந்த அந்த கிணற்று கிட்ட போறாரு. சோ அந்த பல்லியை வந்து தொடும் பொழுது அந்த பல்லியுடைய பாவ விமோக்ஷனமும் வந்து ஆகின்றது. மீண்டும் அவர் தன்னுடைய சுயநினைவை பெறுகின்றார். சோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா நிர்கா தன் செயல்களின் பயனற்ற தன்மையை ஒப்புக்கொண்டார். சோ எப்பவுமே நாம செய்யக்கூடிய தான தர்மங்களுடைய பலன்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரணும்ட்டு அந்த நினைவு இருக்கு. அதாவது அந்த மாதிரி ஒரு ஆசைகள் நமக்கு இருக்கவே கூடாது. நாம் இப்ப செய்யறதுனால நமக்கு வருங்காலம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது வரும், இந்த புண்ணியம்தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்தெல்லாம் நம்ம என்னைக்குமே தான தர்மங்கள் செய்யக்கூடாது. இது நம்மளுடைய பார்ட் ஆஃப் அவர் டியூட்டி. 3 விதமான கடமைகள் நமக்கு இருக்கு. தவங்கள் கண்டிப்பாக செய்யணும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம ஜபம் தான் செய்ய முடியும். 2வது பாத்தீங்கன்னாக்கா தானங்கள், தகுதியான நபருக்கு தகுதியான இடத்துல வந்து நம்ம தானத்தை கொடுக்க வேண்டும். இது பின்னாடி வர சாப்டர்ஸ்ல நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் யக்னங்கள், இந்த 3மே ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னாக்கா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், ஒருத்தரை வந்து தூய்மைப்படுத்தும். சோ இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த செயல்கள் வந்து கண்டிப்பாக நாம செய்ய வேண்டும் என்பதை, இது ஒரு நல்ல யோகிக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த உன்னதமான செயல்கள் வந்து அவர்களுக்கும் இந்த பியூரிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். சோ அந்த மாதிரி அவங்களும் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் மேன்மேலும் முன்னேறி செல்வார்கள். எனவே யார் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பக்தி சேவை செய்கின்றார்களோ, அதாவது நான் சொன்ன இந்த தவங்கள் தானங்கள் எல்லாமே செய்கின்றார்களோ, அத்தகைய சேவையே உன்னதமான சேவை, அவர்கள் வைகுண்டத்தில் வாழ்வர் அப்படிங்கறது வந்து இதுதான் அதனுடைய மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஆக்சுவலி நாம கர்ம காண்டால இருந்தோம்னாக்கா நாம இந்த பௌதிக உலகத்திற்கு மீண்டும் பந்தப்பட்டு விடுகின்றோம். சோ அதே வந்து நாம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தருக்கு வந்து நம்ம சேவை செய்யறோம்னாக்கா அது நமக்கு பந்தப்படுவது கிடையாது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், ஜேயசன் நித்யசன் யாசி யோனத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்த்வோஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. எஸ், எவனொருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு மற்றும் வெறுப்பு அற்றவனோ, அதாவது நாம ஒரு காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது when you are doing some actions, some கர்மங்கள் நம்ம செய்யறோம்னா அதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு எதிராக வந்து விட்டால் அதை நம்ம வெறுக்கவும் கூடாது. நமக்கு சாதகமாக வந்து விட்டால் அதுக்காக நம்ம அதிகமாக அதன் மேல் பற்றுதலும் கொள்ளக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை நாம வந்து சமநோக்கு உடைய அந்த மனநிலையை நாம பெற வேண்டும். அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டார். சோ இதுதான் வந்து சந்நியாசத்தினுடைய அந்த ஸ்டேட். நாட் பை புட்டிங் நம்ம வந்து காவி உடை அணிஞ்சிட்டு எங்கேயோ முற்றும் துறந்த முனிவர் மாதிரி நம்ம உட்காரணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம நார்மலான இந்த குடும்ப வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போகணும். அப்பதான் வந்து அதாவது நமக்கு அந்த டேரிங்னஸ் இருக்கும், ஃபியர் இருக்காது, பயம் இருக்காது, எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும். சோ அதனுடைய விளைவுகள் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். இந்த நிலை நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லா இருமைகளிலும் விருப்பட்டுள்ள, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பாவ புண்ணியங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் அத்தகையோர் விடுபடுவார்கள். பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். சோ அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா மோட்சகதியை அடைகின்றார்கள். சோ when there is no எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ரெண்டுமே இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இருமைகள் வந்து கிளியர் ஆயிடும். சோ அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இறுதியில வந்து மோட்சகதியை அடைகிறார்கள். சோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா ஹரிதாஸ் தாகூர், இவர் பிறப்பால் ஒரு முஸ்லிம். சோ ஆனா வந்து அதாவது ரூபா கோஸ்வாமியுடைய அந்த இது சிஷ்யர் அந்த இதுலதான் வர்றது. சோ இவருக்கு நாமாச்சாரியா என்று பெயரும் உண்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் தரம் மகாமந்திர ஜபத்தை செய்வார்.
ஸோ நம்மளால பாத்தீங்கன்னாக்கா 16 ரவுண்டுனாக்கா நம்ம வந்து எத்தனை வாட்டி செய்யறோம்னாக்கா 1700 சில்லற டைம் தான் நம்ம வந்து மகா மந்திரத்தை ஜபிக்கின்றோம். அதுக்கே நமக்கு 1.5 மணி நேரம் ஆயிடும். ஆனா 3 லட்சம் தரம் சொல்லணும்னாக்கா அவங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நேரம் எடுத்துக்குவார் அவர் ஒரு நாளைக்கு? இட் வில் டேக், அதாவது 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் 20 மணி நேரத்துல இருந்து 22 மணி நேரம்னா கண்டிப்பா நடக்கும். சோ அந்த அளவுக்கு 3 லட்சம் தடவை சொல்லணும்னா ஒரு நாளைக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு நாமச்சாரியான்னு கூட பேர் அவருக்கு. சோ தன்னுடைய இடைவிடாத கிருஷ்ண ஜப மகிமையால் பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராஸ்டியூட்டா இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்மணியினுடைய மனதை திருத்தி இறுதியில அந்த பெண்மணியே வந்து இவரை வந்து ஒரு குருவாக ஏத்துக்கக்கூடிய மனநிலைக்கு எடுத்து சென்றார். அது எப்படின்றத வந்து பக்தி மார்க்கத்துல வந்து எடுத்துட்டு போறார். அது எப்படின்னாக்கா, சோ இவர் வந்து ஒரு ஊர்ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹையர் போஸ்ட்ல கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா, ஊர் தலைவர் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அவருக்கு ஃபேமஸா இருக்கணும், பிரபலமாகணும், அதாவது பவர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெயர் புகழ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மயங்கியவர்கள் தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில. சோ அவருடைய பெயருக்கு மேல இவருடைய நாமம் வந்து வந்துட்டே இருக்கும் பொழுது பொறாமையினால அவர் என்ன பண்றாரு, இந்த விலை மாதுவை வந்து அவருடைய அந்த ஜப இதை வந்து கெடுக்கிறதுக்காகவே அனுப்புறாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே அந்த விலை மாது செல்கின்றாள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஹரிதாஸ் தாகூரும் சொல்றாரு, ஓகே நான் இந்த நீ எதுக்காக வந்திருக்கேன்றத வந்து நான் இந்த 3 லட்சம் நாமங்களை சொல்லிட்டு வந்து விசாரிச்சு நீ என்ன கேட்கறியோ நான் செய்யறேன் அப்படின்ட்டு சொல்வார். ஆனா இந்த பெண்மணியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நைட்ல வந்து உட்கார்ந்து காலையில விடியதான் அவரால் அந்த 3 லட்சம் நாமங்கள் வந்து சொல்ல முடியறது. சோ அது முடிஞ்ச படி கேட்கறதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிருது. மீண்டும் அந்த பெண்மணி சென்று விடுகின்றாள். சோ இவ்வாறாக 3 நாட்கள் கண்டினியூஸா வரும் பொழுது சோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தை கேட்டு கேட்டு அந்த பெண்மணி கூட பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு உன்னதமான மனிதராக இருக்கின்றாரு, இவருக்கு போய் நாம தீங்கு இழைக்க நேர்த்தோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் வந்து இந்த மகாமந்திர ஜபத்தை வந்து தொடங்கி சோ பாத்தீங்கன்னாக்கா அவரையே குருவாக ஏத்துண்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்தி மார்க்கத்துல செல்லக்கூடிய இதுக்கு அந்த பெண்மணி வந்து எலிவேட்ஸ், அதுல வந்து மேன்மைப்படுகின்றாள். சோ அவர் ஹரிதாஸ் தாகூர் கூட என்ன செய்யறாருன்னாக்கா இந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல, அதாவது மார்க்கம் கிடைக்கணும், ஞானத்தை வழங்கணும்ன்றதுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 நாள் திருப்பி வர்றதுக்கான அந்த வழியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொறுமையாக அவர் ஹேண்டில் பண்ண விதம் அதுதான். சோ பேசிக்கலி இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெண்மணியை கூட நம்ம வந்து எலிவேட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹரிதாஸ் தாகூர் வந்து இவ்வாறு செய்தார். சோ அந்த பெண் வந்ததனுடைய நோக்கம் என்பது அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவளை வந்து இந்த நிலையிலிருந்து மேன்மைப்படுத்தணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அவர் வந்து அவளையும் நல்வழிப்படுத்தணும், அவளுக்கு ஒரு நல் மார்க்கம் கிடைக்கணும், பக்தி பாதையில செல்லணும், அவளும் நன்மை அடையட்டும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் அவர் இந்த வேலையை செய்தார். சோ நெக்ஸ்ட் 10th ஸ்லோகம் வாசிங்க. அது ब्रह्मण्य आदाय कर्मणि संगं त्यक्त्वा करोति या लिप्यते न च पापेन பத்மபத்ரம் இவாம்பசா. எஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா தாமரை இலை மேல் நீர்த்துளி எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் எந்த பலன்களையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பலன்கள் மேல் பற்றற்று ஒரு கர்மயோகி, நிஷ்காம கர்மயோகியாக செயல்படுபவர்களுடைய செயல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு பாவ விளைவுகள் வந்து சேருவது கிடையாது. சோ அந்த மாதிரிதான். சோ ஒரு செயல் செய்யும் பொழுது நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு பாவமோ ஏதோ நம்ம செஞ்சிடணும்னா கூட, ஆனா அது கடமையாக நினைச்சு கொண்டு பகவானுடைய கைங்கரியமாக நினைத்து கொண்டு நாம செய்யும் பொழுது நம்முடைய கடமைகளை கண்டிப்பாக நாம அந்த பாவ விளைவுகளுக்கு பந்தப்படுவதில்லை. இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்வக்த்வா கரோதியஹ லிப்யதே நா பாபேன பத்மபத்ர இவாம்பஷா. அதாவது பாத்தீங்கன்னாக்கா பத்ம மீன்ஸ் கமலம், பத்திரம் மீன்ஸ் அதனுடைய இலை. சோ பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன். சோ பலன்களை எதிர்பார்க்காமல் தன் கடமைகளை செய்பவன். தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவது இல்லையோ அதே போல அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவது இல்லை. இது அவ்வளோ கிளியரான இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். திஸ் இஸ் a very nice ஸ்லோகா.
சோ நமக்கு இதுல இருந்து ஒண்ணு டேக்கவே என்னன்னாக்கா, நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் ஆஸ் ஒரு தந்தையாகவோ, ஒரு தாயாகவோ, இல்லை ஒரு மகளாகவோ, இல்லை ஒரு மகனாகவோ, நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன இருக்கோ, இல்லை ஒரு நாட்டை ஆள்பவராகவோ, இல்லை ஒரு நல்ல கௌரவமான ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு வி ஹாவ் டு ரன் த திங்ஸ் அப்படிப்பட்ட ஒரு இதுல இருக்க கூட பாத்தீங்கன்னாக்கா, அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். அதுவும் எவ்வாறு செய்யணும்னாக்கா, பலன்கள் மேல் பற்றற்று செய்யணும். அது அனைத்துமே பகவான் பார்த்துக்குவார், நம்முடைய கடமை இவ்வளவுதான், இதை நம்ம செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு அந்த மனசோட செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பாவம், அந்த சின்ஃபுல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லிஃபை ஆயிடும். இருந்த பாவங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சிருப்போம். அதுவும் பகவானுடைய கருணையால பக்தி தொண்டுல போகும்போது நமக்கு மீதம் இருப்பதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விமோக்ஷனம் கிடைக்கும். மேலும் நாம பாவங்கள் செய்யாம இருக்கிறதுக்கான மார்க்கமும் நமக்கு கிடைக்கும். எஸ், நம்ம பிரபுபாதா அவங்க பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வயோதிகமான காலத்துல பாத்தீங்கன்னாக்கா he did. ஸோ அவர் இறக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 80 years இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டா எனக்கு ஏஜ் அப்ப தெரியாது. பட் அவர் ஆனா வயோதிகம் ஆன பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் யூஎஸ்கே போனார். இந்த 70 yearsல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹி லெஃப்ட் டு யூஎஸ். ஆக்சுவலி நாமெல்லாம் அந்த ஏஜுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகணும்னா கூட ரொம்ப யோசனை பண்ணி தான் செய்வோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லயே பாக்குறேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல தே ஆர் வெரி மச் எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க, நல்ல ஃபுட்டு, ஏன்னா அதுல பாத்தீங்கன்னாக்கா அடல்ட்ரேஷன் கிடையாது. ஸோ இன்னொன்னு அந்த என்விரான்மெண்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பொல்யூஷன் இல்லாம, ஸோ அந்த கல்மஷமற்ற அந்த அந்த ஏஜ் கூட நம்ம பார்த்துருக்கோம். எஸ், நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் தட் வாஸ் நைஸ். ஆனா இப்போ டே பை டே பாத்தீங்கன்னாக்கா கலிகாலத்தினுடைய இது பாத்தீங்கன்னாக்கா இம்பாக்ட் நமக்கு நிறைய உண்டு. பொறாமை, வயிற்றெரிச்சல், கம்பேரிஷன், ஸோ இது எல்லாமே நமக்கு நிறைய இன்க்ரீஸ் த லெவல் வந்து பாத்தீங்கன்னா த டிகிரி ஆஃப் தட் லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆயிண்டே தான் இருக்கு. நமக்கு ஒரு நாளை போல நமக்கு கிடையாது. ஸோ இவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த வயோதிக காலத்துல 1965 to 1977 அந்த 12 ஆண்டுகள் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி உட்காந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் பண்ணி தான் அவர் பாத்தீங்கன்னாக்கா he went to the US. ஸோ அந்த மாதிரி இந்த சேவையை செய்யணும்னா கூட அவர் வந்து எவ்வளவு அந்த பக்தியில வந்து அவர் எவ்வளவு திளைத்திருக்க வேண்டும். எந்த பற்றுதலும் இல்லாம அவர் செஞ்சதுனாலதான் இந்த நிலைக்கு அவரால் வந்து மேல் நோக்கி செல்ல முடிஞ்சது. நாம கூட பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய கைங்கரியம் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட எந்தவித பற்றுதல் இல்லாம பகவானுக்காக நம்ம செய்யணும்னு நினைச்சுட்டு நாம செய்யணும். எஸ், 18th ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி. வித்யா வினய சம்பன்னே பிரம்மணே கவி அஸ்தினி சூனி சைவ சபாகேசா கிளாஸ்ல உண்டான சமதர்ஷினஹா. எஸ், வித்யா வினய சம்பன்னே, அதாவது பாத்தீங்கன்னாக்கா நல்ல அடக்கமுள்ள கற்றறிந்த ஒரு ஞானி உடைய பாத்தீங்கன்னாக்கா பிராமண, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிராமணரையும் சரி, அதுக்கப்புறம் வந்து பசு, யானை, நாயை தின்பவன் மீன்ஸ் இங்க வந்து நாயை சாப்பிடுவங்கன்னு கிடையாது. அப்படின்னாக்கா செண்டாளர்களை குறிக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா டூயிங் த வெரி லோ கிரேட் ஆக்டிவிட்டிஸ், கொலை, கொள்ளை இந்த மாதிரி எல்லாம் புரிகிறார்கள். வெரி லோ கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அதர்மங்கள் என்றே தெரியாம அறியாமையில செய்யக்கூடிய செயல்கள் புரிபவர்கள் தான் வெரி லோ லெவல் ஸ்பீஷிஸ் அவங்க. அப்படிப்பட்டவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அனைவரையுமே பாத்தீங்கன்னாக்கா சமநோக்கில் காண்பது. அதாவது அன்பை வந்து வாரி வழங்குறதுல வந்து நம்ம எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் பார்க்க கூடாது. எல்லாரிடத்திலையும் ஒரு போல இருக்க வேண்டும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அடக்கமுள்ள பண்டிதர்களுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த குவாலிட்டி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக, ஏன்னா அவங்க எல்லாமே படித்து எப்படி இந்த ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க they would have elevated. ஸோ அது நிஜமான உண்மைதான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நிஜமான ஒரு இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, யாரையுமே நம்ம டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்ணக்கூடாது. ஸோ பிறப்பாலையோ இல்லை அது ஒரு அல்பமான உயிர் வாழி, அதவும் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலான ஒரு அந்த அன்பு இருக்கக்கூடிய அந்த பிரபாவத்துலதான் நம்ம அதை பார்க்கணுமே ஒழிய, அதை விடுத்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் வந்து
அந்த டியூவாலிட்டிஸ் மென்டாலிட்டியில காட்டக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வந்து தே ஆர் நாட் அட் ஆல் ஏ வைஸ்லி பீப்புள் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மனநிலைக்கு நாம போகணும்னா நம்ம பக்தியில கண்டிப்பாக முன்னேறி இருக்க வேண்டும். அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. எஸ் 22 வாசிங்க மாதாஜி. ஏஹி சம்பர்ஷ संसभर्षज भोगा दुःखयोनय एव ते आत्य अन्धवन्त कौन्तेय न तेषु रामते बुधः. எஸ், இப்ப நீங்க இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா யானை வந்து பள்ளத்துல, அதாவது கண்ணால பார்த்து இது பள்ளம் என்று தெரியாமல் போய் விழுந்து விடுகின்றது. இது ஒன் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ். ரெண்டாவது, மான் வந்து சப்தத்தை கேட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போய் இறக்கக்கூடிய தருணத்துக்கு போகிறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா விட்டில் பூச்சி பாத்தீங்கன்னாக்கா வெளிச்சத்துல பார்த்து அதுல போய் மாட்டிண்டு இறக்க வேண்டிய ஒரு இது. ஸோ அதாவது வெளிச்சம், என்னதுனாக்கா ஸ்பர்ஷம். ஸோ இந்த மாதிரி தேனி பாத்தீங்கன்னாக்கா அனைத்து பூக்களிலிருந்தும் பாத்தீங்கன்னாக்கா மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பருகி அதை எடுத்துட்டு போயிட்டு தேன் கூடு கட்டி இருக்கு. ஆனா அந்த தேன் மொத்தமே பாத்தீங்கன்னாக்கா தேனே, அதாவது இந்த தேனி வந்து குடிக்கிறது கிடையாது. அந்த தேனீக்கள் எல்லாம் மடிந்த பிறகு அந்த தேனை வந்து நாம தான் வந்து கவி எடுக்கிறோம் நம்ம, இல்லையா? சோ இந்த 5 விதமான இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காதால நம்ம கேட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்ணால வந்து பார்த்து, அதுக்கப்புறம் நாக்கால வந்து ருசிச்சு, அதுக்கப்புறம் வந்து கையால வந்து தொட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாசியால நுகர்ந்து. சோ இத்தனை இந்த 5 புலன்களும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஞானேந்திரியங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்திரமான புத்தி உடைய மனிதர் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு சக்தி வாய்ந்த புலனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே they will get lower down. அதனாலதான் பாத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வாமித்திர முனிகள் நம்ம வந்து தெரியும். சோ ஒரு பெண்ணுடைய இதனால பாத்தீங்கன்னாக்கா, அதாவது மேனகை என்ன நினைக்கிறேன் நான், அவங்க அந்த இதனால பாத்தீங்கன்னாக்கா அழகுல மயங்கி அவர் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய துருவத்தினுடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா he loses actually, not misses, he loses, அவர் லூஸ் பண்ணிடுறாரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த தவங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து இழக்க வேண்டிய சக்திக்கு அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார். சோ அதனாலதான் சொல்றேன், இது என்னன்னாக்கா what this defines means, இந்த புலன்களுடைய கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னாக்கா புலன்கள் கையில கொடுத்துடக்கூடாது. we should have the control. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புலன்களை பாத்தீங்கன்னாக்கா மேல் இயல்பால் ஆள வேண்டும். இது கீழ் இயல்பால் செயல்படுவதற்கு நாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி நாம வந்து இந்த கர்ம பந்தத்துல வந்து மாட்டிண்டு முழிக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த புலன்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நன்மையாக இருக்கும் என்பது நம்ம சொல்லவே முடியாது. அதனுடைய பாவ விளைவுகளும் பாத்தீங்கன்னாக்கா நாம அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏஹி அதே சம்பர்ஷ ஜாபோகா துக்க யோ ஏன ஏவதே ஆத்யந்த வந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புலனுடைய ஆக்டிவேஷன்னால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதகமும் இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் நம்ம பாக்குறோம். அப்படி அந்த ஞானத்தை யார் ஒருத்தர் வந்து புரிஞ்சின்னு இருக்காங்களோ அப்படிப்பட்ட அறிவுடையோன் இதில் பங்கு கொள்வதே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னாக்கா புலன்களுக்கு அவன் அடிமையாகுவது கிடையாது. புலன்களின் செயல்கள் வந்து அதை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வந்து வச்சிருப்பாங்க. இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை. இந்த பௌதிக வாழ்க்கையில எந்த ஒரு இன்பமோ துன்பமோ பாத்தீங்கன்னாக்கா நாம் இந்த உலகத்துல வாழும்போது தொடங்கும் பொழுது கண்டிப்பாக இங்க இன்பம் என்பது நாம இங்கேதான் முடிச்சுக்கிறோம். ஆனா அது எல்லாமே டெம்பரரி தான். எவ்வளவு நாள் நம்ம இன்பமாக இருப்போம், எவ்வளவு நாள் நம்ம துன்பமாக இருப்போம் என்ற ப்ரெடிக்ஷன் எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கர்மங்கள், அதனுடைய விளைவுகள். அதனாலதான் இந்த கர்மங்கள் அதனுடைய பலன்களை வந்து பத்தி தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னாக்கா பாவங்களை செய்வதற்கு அவர்கள் வந்து போகவே மாட்டார்கள். யோசிப்பாங்க எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இதனால என்ன வரும் அப்படிங்கிற அந்த ஆலோசனை வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனாலதான் அதை வந்து தெரிஞ்சுண்டு இது செய்யலாமா வேளாமான்னு டிசைட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து செய்வாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. எஸ் 23 வாசிங்க மாதாஜி.
शक्नोति हैवय सोढुं प्राक् शरीर विमोचनात् कामक्रोधात् भवं देहं सयुक्त ससीग नर எஸ் नरः எஸ் நர சுஹி நரக. ஓகே. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜட புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆகின்றான். இவ்வுலகிலே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இது ரஜோகுணத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் தான். இது எல்லாமே பேராசை, அதுக்கப்புறம் வந்து காமம், கோபம், இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரஜோகுணத்தினுடைய இயல்புகள். ஒருவன் இந்த காமம், கோபம் மற்றும் பேராசை இதெல்லாமே கீழ் இயல்புகள் தான். சோ இது எல்லாத்தையுமே மேல் இயல்பால் ஆள முடியும் என்று அவன் நினைத்தால், அவனால் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்தால், அவன் இந்த உலக வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து நன்கு நிலை பெற்றவன் ஆகிவிடுகின்றான். அதாவது பாத்தீங்கன்னாக்கா விடுதலை அடையக்கூடிய அந்த தன்மைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். சோ இங்கேயே அவன் வந்து பாத்தீங்கன்னா லிபரேட்டட் சோலா அவன் வந்து இருந்துட்டு இறுதியில பகவானுடைய திருநாட்டை அவன் அடைகின்றான். எஸ் 29 வாசிங்க மாத்து. गोप्तारं यज्ञ तपसां सर्वलोकमहेश्वरं सुकृतं सर्वभूतानां जात्वा मां शान्तिं रुच्यति. எஸ் சர்வலோக மகேஸ்வரம், அனைத்து லோகங்களுக்கும் மகேஸ்வரம். சுசும்ருதம் சர்வபூதாராம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா பகவானை பற்றி நம்ம எந்த விதத்துல நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நாம செய்யக்கூடிய எல்லா யாகங்களினுடைய பலன்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னாக்கா பகவான் கிட்ட இருந்து தான் வருது. நாம படைக்கக்கூடிய அனைத்துமே வந்து பகவானுக்கு தான் படைக்கின்றோம். யக்ஞங்களினுடைய அவிர்வாகம் எல்லாமே வந்து பகவானுக்கு தான் போய் சேர்கின்றது. நாம செய்யக்கூடிய தவங்கள் அப்படின்னாக்கா இப்ப இந்த கலிகாலத்துல நம்மளால ஜபம் மட்டும்தான் பண்றோம். அதனுடைய பலன்கள் அனைத்துமே பகவான் தான் பார்த்து கொடுப்பார். நாம செய்யக்கூடிய அந்த கைங்கரியமும் பகவானுக்கு தான் போய் சேரும். இறுதியில் ஈஸ் த என்ஜாயர் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வலோக மகேஸ்வரம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அனைத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த உடல் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாகம் இருக்கின்றது. இந்த கை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு இந்த கை உதவுகின்றது. அந்த வேலையினுடைய அவுட்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மனசுல வந்து சந்தோஷத்தை கொடுக்கின்றது. சோ அந்த இன்டர்னலி இந்த கை ஏதாவது சந்தோஷப்படுதா? இண்டிவிஜுவலா இந்த கை எதுவுமே சந்தோஷப்படுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உணவு சாப்பிடுகின்றோம், இந்த கை இல்லாம நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. ஆனா அந்த உணவு வந்து வயிற்றுக்கு தான் செல்கின்றது. அதனுடைய ருசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த மனசுல வந்து நிறைவு வருது இல்லையா? சோ இந்த மனம் கூட பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய சுரூபம் அப்படிங்கறது வந்து நம்ம படிப்போம். சோ இந்த ஜீவாத்மாவும் பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மாவுடைய சுரூபம் அப்படிங்கறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். சோ இறுதியில பாத்தீங்கன்னாக்கா நாம என்ஜாய் பண்றோன்றது நாம என்ஜாய் பண்றது கிடையாது. we are all part of it. ஆனா உண்மையிலே என்ஜாய் பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பகவான் தான் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், he is the controller. அனைத்து உலகங்களையுமே பாத்தீங்கன்னா படைப்பவர் அவர்தான், அனைத்தையுமே ஆள்பவரும் அவர்தான், அண்ட் he is the ரட்சணை பண்ணுபவரும் அவர்தான். சோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றவரும் அவர்தான். எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்று அறிந்தும், நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் அவர். என்னை பற்றிய முழு உணர்வில் இப்படி பகவானுடைய அந்த இயல்புகளை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒருவர் அவருடைய உணர்வில், அதாவது பாத்தீங்கன்னா பகவானுடைய உணர்வில் இருப்பவன் இந்த ஜடத்துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். இந்த ஞானம் எல்லாம் தெரிந்தால் கண்டிப்பாக நாம ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு வருவோம் இல்லையா? சோ வில் பிகம் மென்டலி பேலன்ஸ்ட். ஒருத்தர் மென்டலி பேலன்ஸ்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ்ட் இன் சம்திங், அதாவது பாத்தீங்கன்னா பகவான் மேல நம்மளுடைய பக்தியை நிலைநிறுத்தி நம்ம மனதளவுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்திரமான புத்தி எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல நம்ம வந்து பயப்பட வேண்டியது எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் துயரம் கொள்ள வேண்டியது எதுவுமே இருக்காது. அப்படி ஒன்னும் சந்தோஷத்தையே நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்காது. சோ ஆப்வியஸ்லி நல்லது கெட்டதனுடைய விளைவுகள் எதுவா இருந்தாலும் நாம பந்தப்படுவதும் கிடையாது. சோ அவன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அமைதி என்னும் அந்த நிலைக்கு அவன் செல்கின்றான். எஸ், இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சது. கிருஷ்ண பிரபு இது போடுறீங்களா? இன்னைக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குங்களா பிரபு அந்த இதுல?
பாருங்க, மோஸ்ட்லி ராதிகா வர்றது டவுட் தான் இன்னைக்கு. இது ரொம்ப ஸ்மால் சாப்டர். என்ன ஸ்டோரி இருக்கு? ஓ, இது ஹரிதாஸ் தாகூர் கதை தான் இருக்கு. ஓகே, ஹரிதாஸ் தாகூர். இந்த வேணா அஜாமிலன் கதை வேணா நான் சொல்றேன். நான் எல்லாரும் இந்த போல்ஸ் பண்ணுங்க. சோ கிருஷ்ண பரமாத்மாவின் அறிவுரைப்படி கீழ் உள்ளவற்றில் எது சிறந்தது? ரெனவுன்சியேஷன் ஆஃப் ஒர்க், ஒர்க் வித் டிவோஷன், அதாவது பாத்தீங்கன்னாக்கா கடமைகளை பக்தியுடன் செய்தல், கடமையாற்ற மறுத்தல், கடமைகளை பற்றுடன் செய்தல், மேலே உள்ளவை அனைத்தும். பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முக்தி அடைகின்றார் யார்? பாத்தீங்கன்னா லட்சியவாதி, உண்மையானவர், அழிவாளி, இருமைகளிலிருந்து விடுபட்டவர், ஃப்ரீ ஃப்ரம் த டியூவாலிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து நாம் தான் செய்யும் செயல்களின் முடிவுகளை யாரிடம் அர்ப்பணிக்க வேண்டும், நாம் யாருக்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, அவரே முழுமுதற் கடவுள், மேலே உள்ள இரண்டும், மேலே உள்ள எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். அது அதுக்கப்புறம் வந்து கீழ் உள்ளவற்றில் எவை நிரந்தர மகிழ்ச்சியை தரக்கூடியவை? கிருஷ்ண உணர்வில் மகிழ்ச்சி அடைதல், பொருள் இன்ப மகிழ்ச்சி, யோக சித்தி அடைந்ததால் ஏற்படும் மகிழ்ச்சி, மேலே உள்ள none of the above, மேலே எதுவும் இல்லை, none of the above. How can we attain peace? ஒருவன் எவ்வாறு அமைதி அடைகின்றான்? நாத்திகராக ஆகும் பொழுது, உடற்பயிற்சி செய்வதால், ஆசையை உள்ளடக்கி இருக்கும் பொழுது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மேன்மையான கட்டுப்பாட்டாளர் மற்றும் பக்தர்களின் உற்ற நண்பர் என்று அறிந்து கொள்ளும் பொழுது. ஹரிதாஸ் தாகூர் தன் ஜபம் முடியும் வரை விலைமாது அவ்விடத்தில் இருக்குமாறு கூற காரணம் என்ன? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவளின் கோரிக்கையை தவிர்க்க, அவளை வெறுப்படைய செய்ய, அவரது ஆன்மீக சக்தியை அவள் அறிந்து கொள்ள செய்வதற்காக, அந்த பெண்ணிற்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவள் ஆன்மீக வழியில் சரியாக செயல்பட வேண்டும் என்று அவர் எண்ணினார். எந்த காரணம் என்பதை நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 3 நாட்களுக்கு பின் விலைமாதுவின் மனம் மாற காரணம் என்ன? ஹரிதாஸ் தாகூர் பிரபுவின் அசைக்க முடியாத மன வலிமை விலைமாதுவின் மனதை மாற்றியதோடு அவரே தன் ஆன்மீக குரு என்று உணர வைத்தது. ஹரிதாஸ் தாகூர் அவர்களின் சக்தி அவளது மனதை மாற்றியது. ஸோ ஓகே, இந்த இது நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ள நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அஜாமிலன் ஸ்டோரி பாகவதம்ல 6வது கேண்டோல வரும். இது பின்னாடி ஒரு சாப்டர்ல கூட வரும் இந்த அஜாமிலன் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு ராதிகா இல்லாதனால ஐ வில் ஒன்லி டெல். ஸோ அஜாமிலன் என்பவன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பிராமண குலத்தில் பிறந்தவன், நல்ல ஆஸ்டாரிட்டிஸோட, அதாவது தாய் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தன் தந்தைக்கு வந்து பூஜைக்கு தேவையான அனைத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் பெரியவராகி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பகவானுடைய கைங்கரியங்கள் எல்லாமே நிறைய செஞ்சிருக்கார். ஆனா பிற்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா திருமணமான பிறகு பாத்தீங்கன்னாக்கா இவ்வாறு பகவானுடைய கைங்கரியத்துக்காக அதாவது பூ பறிக்க போகும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா காட்டுல வந்து ஒரு விலை மாதுவை வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில பார்த்த பிறகு தன்னுடைய அதாவது இந்த புலன்களுடைய சக்தி எப்படி சக்தி வாய்ந்ததுன்றதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. சோ அந்த விலை மாதுவே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறார். ஸோ வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தந்தை தன் மனைவி எல்லாரையுமே வந்து துரத்திடுறார். ஸோ ஹி வில் லீவ் ஆல் த ஆஸ்டாரிட்டிஸ், அவர் செய்துட்டு இருந்த கைங்கரியங்கள் எல்லாத்தையுமே விட்டுறாரு அவர் வந்து. ஸோ அவருடைய இப்போ ஜீவனத்துக்கு என்ன வேணும்னாக்கா கண்டிப்பாக வழிப்பறி, கொள்ளை இது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கின்றார். 10 பிள்ளைகள் அவருக்கு. அதுல கடைசி பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாராயணா என்று பெயர் வைத்தார். வீட்டுல எல்லாருக்குமே இந்த கடைக்குட்டி என்றாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பிரியம் இல்லையா? ஸோ அவருக்கும் அதே சின்ன கடைசி பையன் மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா ஆசை. அதனால எப்ப பார்த்தாலுமே நாராயணா நாராயணன்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பார். ஆக்சுவலி இவ்வாறாக அவருக்கு வந்து வயோதிகமும் வருகின்றது. ஸோ அவருக்கும் வந்து இறப்பு வரக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஸோ இவர் வந்து யமதூதர்களும் வருகின்றார்கள். இவர் நாராயணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா நாராயண தூதர்களும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். ஆக்சுவலி 2 பேருக்கு மத்தியில பாத்தீங்கன்னாக்கா வாக்குவாதம் ஏற்படுகின்றது. நான் தான் இவரை அழைச்சிட்டு போவேன்ட்டு. ஏன்னா நிறைய கர்மங்கள், இவன் வந்து நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கான். அதனால வந்து இவனை வந்து கண்டிப்பாக நான் வந்து யமலோகத்துக்கு தான் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா விஷ்ணு தூதர்கள் வந்து சொல்றது இல்ல, இவர் வந்து இறக்கும் தருவாயில வந்து பகவானுடைய நாமம் சொன்னதுனால நாங்கள் தான் அழைத்து செல்லணும்
அப்படின்ட்டு ரெண்டு இதுக்கும் வந்து வாக்குவாதம். சோ அப்பொழுதுதான் தன் நிலையை அவர் உணர ஆரம்பிக்கின்றார். சோ அப்பனா நான் இறக்கும் பொழுது நாராயணா, இத்தனைக்கும் வந்து அவர் பக்தியோட வந்து பேர் கூப்பிடவே இல்லை. தன்னுடைய பிள்ளை மேல் இருந்த பக்தியால வந்து நாராயணா அப்படின்ட்டு கூப்பிட்டார். சோ உடனே பாத்தீங்கன்னாக்கா நாராயண தூதர்கள் வந்து விட்டார்கள் அல்வா. அவ்வளவு மகிமையான இந்த பகவானுடைய நாமங்கள் சொல்லும் பொழுதே நமக்கு இவ்வளவு இருந்து நன்மை நடந்திருக்கே. இதே பக்தியில நாம் இவ்வளவு காலம் நாம் செஞ்சு எவ்வளவு தவறு இழைத்தோம் அப்படின்ற அந்த தன் செய்த தவறுகளை எல்லாம் அவர் எண்ணி பார்த்து மனம் வருந்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரிஷிகேஷத்துக்கு அவர் ரெண்டு தூதர்களுமே சரி சிறிது காலம் அவகாசம் கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க வந்து. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபைட்டிங். சோ தன்னுடைய நிலை உணர்ந்த பிறகு அவர் வந்து ரிஷிகேஷம் சென்று அங்கே பகவானுக்கு கைங்கரியங்க எல்லாம் சேர்ந்து அவர் செய்த பாவங்களுக்கான எல்லா பலன்களையுமே அனுபவித்து இறுதியில பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து மோட்சகதியை அடைந்தார். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு நமக்கு என்ன தெரியறதுன்னாக்கா, சோ நாம வந்து செய்த பாவங்களுக்கு கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பாக அது அது செஞ்சுதான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா பக்தியில நம்ம வந்து எவ்வளவு லோவர் ஸ்பீஷீஸா போயிட்டாகணும், நம்ம பக்தியில ஒன்ஸ் எலிவேட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானுடைய கருணையால் அவர் யாருக்கு எவ்வளவு கருணை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய பக்தியை பொறுத்துதான் அது. நாம என்ன செய்யறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் நமக்கு ரிஃப்ளெக்ட் இல்லையா, திரும்பி அவரும் திருப்பி கொடுக்குறாரு நமக்கும். சோ நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையிறோமோ அதற்கேற்ற பலன்களை அவர் கொடுக்குறாருன்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம 3rd சாப்டர்ல கூட. சோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த பலன்களை நாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு பகவான் எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக செல்கின்றோம். சோ இதுதான் வந்து அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, இறக்கும் பொழுது நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னா அதனாலதான் நம்ம ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க இஸ்கான்ல. தட் இஸ் த மெயின் திங். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் பகவானுடைய நாமங்களை சொல்ல சொல்ல நம்மளுடைய ஆழ் மனசுல அவருடைய எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதிந்து விடும். நம்ம அதுக்காக பிரத்யேகமா நம்ம வந்து பிரயத்தனம் பண்ண வேண்டியது கூட கிடையாது. நார்மலா ஒரு நம்ம வீட்டுல வந்து டெய்லி நம்ம பூஜை பண்ற மாதிரி இந்த ஜபங்களை நாம செஞ்சுட்டே போகும்பொழுது அட்லீஸ்ட் இந்த இந்த அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது, இந்த சமயத்திலாவது இந்த பாதையில நம்ம முன்னேறி செல்லணும் அப்படிங்கறத பெட்டர் நாட் பி லேட் அப்படின்னு சொல்ற மாதிரி இனிமேலே நம்ம வந்து காலம் தாழ்த்துவது இந்த அதாவது அற்புதமான இந்த பிறவியினுடைய பயனை வந்து நாம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். சோ அதனாலதான் பக்தியில நம்மள நாம எடுத்துட்டு போறோம். ஒன்லி கடவுள் மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்குமே கூட இருக்கிறவர். அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. சோ இதோட நானு ரெக்கார்டிங் வந்து